இன்னைக்கு வந்து பெரியவங்களும் சாப்பிட்ற மாதிரி குழந்தைங்களும் சாப்பிட்ற மாதிரி ஒரு மேகி தான் செய்ய போகிறோம். வெஜிடபிள் வச்சு எப்படி மேகி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம இந்த மேகியை வந்து கொலன்னு கிண்டி தரனால குழந்தைங்க தான் விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்கள்லாம் வேணான்னு அவாய்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கும் இந்த மாதிரி வச்சு கொடுத்தா அவங்க நல்லா சாப்பிடுவாங்க. கொஞ்சம் ட்ரையாக வச்சு கொடுத்தா அவங்களும் சாப்பிடுவாங்க, குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் முதல் தண்ணி வச்சுருக்கேன் அடுப்பில், நல்லா கொதியட்டும். நம்ம மேகியை போட்டு எடுக்கிறதுக்காக தண்ணி வச்சுருக்கேன். நல்லா தண்ணி கொதிஞ்சு வரட்டும். அதில் ஒரே ஒரு ஸ்பூனுக்கு நம்ம கொதிஞ்சு வரும்போது நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். பாருங்கள், ஒரு ஸ்பூனுக்கு நான் ஆயில் சேர்த்துருக்கேன். அப்போ தான் நமக்கு நல்லா தனித்தனியாக பிரிஞ்சு வரும். கொஞ்சம் கொதியட்டும். தண்ணி கொதிஞ்சு வந்துட்டுருக்கு. இப்போ வந்து நம்ம இதில் எடுத்து வச்சுருக்க மேகியை இதோட ஆட் பண்ணிக்கலாம். பொடியெல்லாம் சேர்க்கக்கூடாது. நம்ம மேகியை மட்டும் போட்டு வேக வச்சிடலாம். பாருங்கள், இது ஒரு சைடு வேகட்டும். இன்னொரு அடுப்பில் ஒரு கடாய் வச்சு கடாய் சூடாகட்டும். பாருங்கள், கொஞ்சம் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நான் இதில் 2 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்க்க போகிறேன். நல்லெண்ணெய் நல்லா காயட்டும். பாருங்க, எண்ணெய் கொஞ்சம் காஞ்சிருச்சு. நான் கருவேப்பிலையை வந்து 2 அப்படி பிச்சிருக்கேன். அதே மாதிரி பிச்சு போட்டுக்கலாம். அதே ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதே இதோட சேர்த்துக்கலாம். நல்லா கண்ணாடி பதத்துக்கு வரட்டும் வெங்காயம். பாருங்க, பக்கத்தில் நம்ம மேகியும் ரெடி ஆகிட்டு இருக்கு. ரொம்ப கொலைய வேகணும்னு அவசியம் இல்லை. ஒரு 5 நிமிட்ஸ் வெந்தாலே போதும். இதில் தக்காளியும் சேர்த்து செய்வாங்க. நான் இன்னைக்கு தக்காளியெலாம் சேர்க்கல. ஒரே ஒரு ஸ்பூன் வந்து டொமேட்டோ சாஸ் தான் சேர்க்க போகிறேன். நீங்கள் ஒரே ஒரு தக்காளியை அரைச்சி டொமேட்டோ சாஸ்க்கு பதிலாக சேர்த்துக்கலாம். பாருங்க, ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ கேரட்டையும் எண்ணெயோட வதக்கி விட்டுறலாம். கேரட்டையும் நான் நீல வாக்கில் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 1/2 கேரட் போட்டால் போதும். அதோட நம்ம எடுத்து வச்சிருக்க பீன்ஸ் அதையும் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். அதோட ஒரு 1/2 குடமிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அமெரிக்கன் கார்ன் எடுத்து வச்சிருக்கேன். அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க. கொஞ்சம் வேகட்டும் எண்ணெயிலேயே. பாருங்க, இந்த சைடு நமக்கு ரெடி ஆயிடுச்சு மேகியும். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அதை பாருங்க, இந்த அளவுக்கு இருந்தால் போதும், ரொம்ப குழைய வேணாம். காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 ஸ்பூனுக்கு உப்பு சேர்க்குறேன். நீங்கள் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. காய் கொஞ்சம் வேகிறதுக்காக ஒரு 3 ஸ்பூனுக்கு தண்ணி ஊற்ற போகிறோம். ஒரு 1/4 டம்ளர்னு வச்சுக்கோங்க. தண்ணி ஊற்றி கொஞ்சம் வேகட்டும். இப்போ இந்த சைடு நமக்கு இதை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். மாதிரி தனியாக வடிகட்டி எடுத்து வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நமக்கு அதை ஆறட்டும். அப்போ தான் நமக்கு உதிரியாக கிடைக்கும். நல்லா தண்ணியே இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கோங்க. நல்லா ஆறட்டும். இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வைங்க. அப்போ தான் வேகமாக ஆறும். அதே மாதிரி நம்ம இந்த மேகி வந்து அடிக்கடி சாப்பிடக்கூடாது, உடம்புக்கு ரொம்ப கெடுதல். ஸோ நம்ம எப்பயாவது ஒரு நேரம் நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு நேரம் கொடுத்தா போதும்.
எப்பயாவது ஒரு தடவை சாப்பிட்றதுனால ஒன்றும் இல்லை, அடிக்கடி மட்டும் இதை செஞ்சு கொடுக்க வேணாம். அதுக்கு பதிலாக இப்போல்லாம் நமக்கு கோதுமையிலேயே நூடுல்ஸ் செய்கிற மாதிரி வந்திருக்கு. நாங்கள் வீடியோலாம் போட்டிருக்கோம், அது அந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. பாருங்க காய் ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ நம்ம ஒரே ஒரு ஸ்பூனுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்க்க போகிறோம், நிறைய சேர்க்க வேணாம். நல்லா இதோட கிண்டி விட்டுறலாம். நமக்கு காயெலாம் ஆஃப் குக்காக இருந்தால் தான் நமக்கு மேகி டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப குக் பண்ணணும்னு தேவையில்லை. பாருங்க இப்போ மேகி மசாலாவை இதோட ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க கொடுத்துருக்க மேகி மசாலாவை ஆட் பண்ணியாச்சு. நல்லா காயோட கிண்டி விட்டுருங்க. கிண்டிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மேகியை வந்து எடுத்து வச்சுருக்கோம்ல வடிகட்டி, அதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சிம்மில் வச்சு நம்ம கிண்ட போகிறோம். கிளறி விடணும், சிம்லேயே கிளறி விடணும். அதனால கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிண்டுங்க. சிம்லேயே வச்சு நம்ம ஒரு 5 நிமிஷம் சிம்லேயே இருக்கட்டும், நல்லா கிளறி கொடுக்கணும். சிம்லேயே ஒரு 5 நிமிட்ஸ் இருக்கணும். அந்த மசாலாலாம் எல்லாத்துலேயும் ஒட்டுற மாதிரி நல்லா கலந்து கொடுத்துருங்க. பாருங்க சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்கு. நம்மக்கிட்ட வந்து நம்ம காய் நிறைய அதிகமாக சேர்த்துட்டு மேகி மசாலா நீங்கள் பத்தலைன்னா நம்ம வந்து மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகுத்தூள் ஆட் பண்ணுறதுனால உடம்புக்கும் நல்லது, நமக்கு டேஸ்ட்டும் நல்லா கிடைக்கும். அதோட சேர்த்து கொஞ்சமாக மிளகுத்தூள் நீங்கள் வேணால் சேர்த்துக்கலாம். எனக்கு பொடியே கரெக்டாக வந்துருச்சு. நீங்கள் காய் அதிகமாக சேர்த்தா கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. சூப்பரான வெஜ் மேகி ரெடி. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பார்க்கவே நல்லா அழகாக இருக்குது. எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.